Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1011 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி, சஞ்சி, ஜிம்பை இவங்க 3 பேரும் 3rd ஃப்ளோரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஃப்ளோர்ல எவனோ ஒருத்தன் ஒரு பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அந்த சத்தம் நம்ம சஞ்சியோட காதல விழுந்துருச்சு. கண்ணு புடையுது, காது வெடிக்குது. இருந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். என்ன ஒரு ஆச்சரியம். சோ அப்படி வந்தோடனே சரி அடுத்த ஃப்ளோருக்கு போறதுக்கு எந்த வழியா போகணும்னு கேட்டு அந்த பக்கமா போலான்னு பார்த்தா நம்ம சஞ்சியோட ரியாக்ஷனே சரியில்லை. பையன் ஒரு மாதிரி பேய் அடிச்ச மாதிரி வேர்த்து ஊத்தி நின்னுட்டு இருக்கான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா அந்த பொண்ணு கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சம்பவம் இவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. உடனே அவனால இதுக்கு மேல கீப் அப் பண்ண முடியல. நீங்க போங்க, ஒரு சின்ன சம்பவத்தை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு அவன் பாட்டுக்கு அந்த பக்கமா ஓட ஆரம்பிச்சிருவான். ஜிம்பை அவன் எதுக்கு போறான், ஏன் போறான்னு தெரியாம இதத்தான் நான் லூஃபி க்ரூ கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்ட்ராங்கான எனிமி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சான். அவன் அட்டாக் பண்ண வரதுக்குள்ள இவன் அட்டாக் பண்ண போறான். வேற மாதிரி உன் க்ரூல ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேற லெவல்ல இருக்காங்க. சூப்பர் லூஃபி, நானே உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்க வேண்டி இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷமா போவான். ஆனா அவன் எதுக்கு போனான்னு தெரிஞ்சது அங்கேயே 1 2 3 சொல்லி காரிட்டு துப்பிடுவான். இங்க அடிச்சு புடிச்சு போனவன் எப்படியோ பிரச்சனை எந்த ரூம்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அவனால அந்த கொடுமையை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இங்க என்னடான்னா பெரிய கலவரமே போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில இவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம விட மாட்டேன்னு பாஞ்சு வந்து அந்த கதவை ஒரே மிதி சில்லுசில்லா தெரிச்சிரும். ஆனா என்ன இடையில ஸ்பைடர் நெட்டை போட்டு வச்சிருக்கானுங்க. சோ சஞ்சி போய் தொக்க அதுல மாட்டிட்டான். அங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் மாத்தி கைத்துல சுத்தி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதாவது அவன் எதுவும் கொடுமை எல்லாம் படுத்தல. 2 பேரும் பிளான் பண்ணி ட்ராப் வச்சு நம்ம சஞ்சியை பிடிச்சிருக்காங்க. நல்லா மாட்டிட்டியான்னு சொல்லி ஒரு ரொட்டேஷனை போட்டு 2 பேரும் ஒரே மிதி. அவன் வேற அசைய முடியாம அந்த ஸ்பைடர் வெப்ல மாட்டிட்டானா, அதனால ஒண்ணும் பண்ண முடியல. இது கட்டி வச்சு அடிச்ச மாதிரி தான். அப்படியே வாயில இருந்து ரத்தம் திரிக்கும். அடிச்சு புடிச்சு தெரிச்சு போய் விழுவான். கம்ப்ளீட்டா அந்த வெப் அவனை லாக் பண்ணிருச்சு. கையை மட்டும் லாக் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, காலும் சேர்த்தி லாக் ஆயிருச்சு. ஆனா நம்ம பையன் அதுக்காண்டி கவலை எல்லாம் பண்ணல. ஒரு உமனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்து தானே மாட்டிருக்கேன், அதனால எந்த தப்பும் இல்லன்னு கேஷுவலா சொல்லுவான். உன்னோட க்ரூக்கு 330 மில்லியன் பெரிஸ் பவுண்டியா, பரவாயில்ல உன் க்ரூ மெம்பரான ஜோரோ கூட காம்படிஷன்ல இருக்க போல. உன்னை புடிச்சாச்சு, இனி அவனை புடிச்சா போதும், பாதி பிரச்சனை முடிஞ்சதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சஞ்சி இருந்துட்டு ஏய் நான் தான் அவனை விட பவர்ஃபுல்லான ஆளு, அவனால எல்லாம் எனக்கு ஈக்குவலா சண்டை போட முடியாதுமா. கண்ணா உன்னால எங்களுக்கு ஈக்குவலாவே சண்டை போட முடியல, இப்படி கருவாடு திங்க வந்த பூனை மாதிரி மாட்டிக்கிட்டேன்னு அந்த பிளாக் மாதிரியா கிண்டல் பண்ணுவான். இது எல்லாமே அவ போட்ட பிளான் தான். சஞ்சி அப்பவும் தெளிவா சொல்லுவான், எனக்கு உங்க கூட எல்லாம் சண்டை போட இஷ்டம் இல்ல, என்னை விட்டுருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் அந்த வேலையை பாக்குறேம்மா. ஆனா அவ கேட்க மாட்டான். இந்த இடமுமே செம ஃபன்னாதாப்பா இருக்கும், நீ இங்கே இருன்னு சொல்லி அப்படியே இசை மலையை தூவி விடுவா. அதாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டே வாசிப்பா. நம்மளும் அந்த கதையை அப்படியே இமேஜின் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி மட்டும் உள்ள போய் சிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனால வெளியவே வர முடியாது. ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவ சும்மா இங்க உட்காந்து வாச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா அதான் இல்ல, அவ ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் தங்க புடிச்சு தொங்க விட்டுருக்கா. சோ இதே மாதிரி நம்மளும் மாட்டிட்டானா கண்டிப்பா மத்தவங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது. இவ நல்லா பேசிய எல்லாத்தையும் மயக்கிறா. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த இடம் ஒரு சொர்க்கத்தோட வாசல், இந்த கேட் எப்போ ஓபன் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சைடு கேட்பான், இன்னொரு சைடு கத்துவான். என்னை நம்பி அங்க ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒழுங்கா நீ அவுத்து விடுங்கன்னு. அவனும் முடிஞ்ச அளவுக்கு நான் போகணும்னு சொல்லி பாப்பான். ஆனா அவ பேசிய சஞ்சியை ஒரு வழியா மயக்கிட்டான். இனி என்ன பண்ண போறானோ தெரியல. யாராச்சும் ஹெல்ப்புக்கு வந்தாதான் உண்டு. ஐ திங்க் ஜோரோ வருவான்னு நினைக்கிறேன், பாப்போம். இங்க நம்ம லூஃபியும் ஜிம்பையும் 3rd ஃப்ளோர்ல அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அது அந்த பாவன்னு ஒருத்தி இருக்காளே, அத அவ கிங் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவா. அது மட்டும் இல்ல, மத்த ஹெட்லைனர்ஸ் எல்லாம் எங்கெங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, யாரெல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணு விடாம எல்லா டீடைலும் கிங்குக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுல ஆல்ரெடி அடி வாங்கினவங்க சில பேரு அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்களே, அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லூஃபி 3rd ஃப்ளோருக்கு போறாங்கிற மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அவனோட பவுண்டி எடுத்து பாத்தீங்கன்னா 1.5 பில்லியன் பெரிஸ். சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவங்க அவனை அடிச்சு போட்டுட்டு பாதி பங்கு பிரிச்சுக்கலான்னு பிளானிங். அவ்வளவு பெரிஸ் அவனுக்கு பவுண்டி வச்சிருக்காங்கன்னா அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். லூசு பயலுக மாதிரி ஈஸியா போய் அடிச்சு ஜெயிச்சிருவேன்னு சொல்றானுங்கன்னா அப்படின்னா இவனுக்கு மண்டையில மூளை மாங்கா தொக்கு சைஸ் கூட இல்ல. இதுல வேற இவனை காலி பண்ணிட்டு அடுத்தது யூஸ்டஸ் கிட்ட போய் பழக்க போறானாமா அந்த பாம்பாட்டி. வாங்க நடி பத்தல போல அவனுக்கு. அதான் யூஸ்டஸ் கிட்ட சும்மா ஒரு பஞ்சோட நிப்பாட்டிட்டான். பக்கவாட்டிலேயே 4 கொடுத்திருந்தானா இந்நேரத்துக்கு பல்லு பகடெல்லாம் பேந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பான். இப்போ டிஸ்கஷன் நடக்குது. லூஃபியை போட்டு பொழந்து கட்டி புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் 500 மில்லியன் எனக்கு, 700 மில்லியன் உனக்கு, அப்படி இப்படின்னு அடிச்சு அவனை புடிச்சு வச்சதுக்கு அப்புறம் இவங்க டீல் பேசினாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஆடு வாங்குவேன் மாடு வாங்குவேன், ஏமாந்தா பக்கத்து வீட்டுக்காரன் வயல்ல மேய விடுவேன்னா சரி, அடி வாங்கினதுக்கு அப்புறம் அடங்கு வாங்கலான்னு பார்ப்போம். அதுல இவளோட நிலைமைய பார்த்தாதான் செம காமெடியா இருக்குது. ஒவ்வொருத்தர் பாடியிலையும் ஒவ்வொரு அனிமலை அட்டாச் பண்ணி விட்டுறானுங்க. இதுல வேற லூஃபியை பொழந்து கட்டிட்டா டொபிரோ போகலான்னு வேற பிளானிங். எப்படியும் போற போக்குல 2 மீதியில அடிச்சு
அடிச்சு தெரிக்க விடுவான், அதையும் பார்ப்போம். இங்க இவங்க வேகமா அடுத்த ஃப்ளோருக்காண்டி போயிட்டு இருக்கும்போது இடையில ரூமுக்குள்ள நின்னுட்டு ஸ்டார் ஹேட்னு ஒரு குரூப் கூப்பிடுவானுங்க. யாரான்னு பார்த்தா உடோன்ல ஜெயில இருந்தவனுங்க தான். இங்க தான் ஒரு மரண மாசான ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப பையன் 3rd ஃப்ளோர்ல இருக்கான். இங்க இருந்து அவன் 4th ஃப்ளோருக்கு போகணும்னா படிக்கட்டு வழியா தான் போகணும். அந்த படியில தான் இந்த லூசுங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. யாரே இந்த லூஃபிய பொழுது கட்டிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த குரூப். ஆனா கூப்பிட்டவனு என்ன பண்ணிருக்கானுங்க, இடையில ஒரு இடத்த உடைச்சு ஏணிய போட்டு விட்டானுங்க. நீங்க இந்த வழியா போங்க அப்படின்னா வழியில இருக்க எனிமீஸ் யாரு கூட சண்டை போட தேவையில்ல, டைரக்டா 4th ஃப்ளோருக்கு போயிடலாம், உங்களுக்குமே எனர்ஜி சேவ் ஆகும்னு பிரில்லியண்டா வேலையை பார்த்து விட்டானுங்க. இங்க இவங்க உட்கார்ந்து பார்த்துட்டு எங்கடா போய் தொலைஞ்சான்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி மொத்தத்துல அலும்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதே மாதிரி இப்படி டிலே ஆக ஆக மேல ஒவ்வொருத்தரா சாகிறது உறுதி. ஏன்னா மேல பாத்தீங்கன்னா கைடோ இப்போ ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். ஆல்ரெடி எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிட்டு இன்னுமே கல்லு மாதிரி தான் நின்னுட்டு இருக்கான். சுத்தி யாருமே இல்ல. கின்னு மட்டும் தான் அடி வாங்க எந்திரிச்சு வந்து லேண்ட் ஆஃப் ஆனோ டெஃபினட்டா இனிமேட்டு உன்னோடது இல்ல எங்களோடதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அது இன்னும் அவனை வெறியேத்தி விட்டுருச்சு. கடுப்பாயி ஒரே அடி. அவ்வளவுதான், பாடியில இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பஞ்சர் ஆகி அப்படியே பிளைங்ல போவான் பார்க்கணும். இதுக்கு மேல அவனால கைடோவோட கட்டவரில் கூட அசைக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கானுங்க. சரி அடுத்து கைடோ கூட சண்டை போட யாரு ஃபர்ஸ்ட் வருவா? யூஸ்டஸ் கிட்டா, இல்ல லூபியா, இல்ல லாவா, இல்ல நம்ம ஜோரோவா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு ஃபர்ஸ்ட் வர போறான்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.